பரண்மேல் வளர்க்க வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்கண்ணா. இங்க ஏன் நீங்க வந்து பரண்மேல் வளர்க்காம நார்மலா கீழே வச்சு மட்டும் வளர்க்குறீங்க? என்ன ரீசன்? அண்ணா ஒன்றும் இல்லைங்கண்ணா, பரண்மேலில் போட்டிங்கன்னா ஒரே வேலை வந்து எங்களுக்கு குறையுதுங்கண்ணா. ஒன்று வந்து பட்டி கூட்டுற வேலை குறையுதுங்க. ரெண்டாவது வந்து பேனி இதுலேயும் வருது அதுலேயும் வருதுங்க. அதெல்லாம் நாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த ஒரு வேலை எங்களுக்கு குறையுதுங்க. அதே வந்து நாங்கள் வந்து கீழே வந்து இப்போ கீழே தான் வளர்த்துறோங்க. வாரம் ஒருக்கா தான் கூட்டுவோங்க. இப்போ ஷெட்லலாம் விட்டோன்னா மாதம் ஒருக்கா தான் கூட்டுவோங்க. அதனால் எங்களுக்கு அது பெரிய வேலையாக இல்லைங்க. ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகங்க. பரண்மேல் வளர்க்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 100 ஆட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா 25 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 25 லட்சத்துக்கு நீங்கள் வட்டிக்கு கூட இது வராதுங்க. ஒரு ரூபா வட்டி போட்டால் கூட அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு வராதுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 25 லட்சம் இது இல்லைங்க, 10 லட்சம் ஆட்லிங்க. 100 ஆட்டுக்கு 10 லட்சம் ஆட்டில் போட்டுருவீங்க. போட்டுக்கு 35 லட்சம் ஆயிடுச்சு. அது எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க. மொத்தம் 40 லட்ச ரூபா வருதுங்க. 40 லட்ச ரூபா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மாதம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பரன் போட்டிங்கன்னா இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் வளர்த்திட்டு உங்களால் முடியலன்னா நீங்கள் வந்து அந்த பரனை வந்து வேஸ்ட்டு தாங்க. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 2.5 லட்ச ரூபாய்க்கு தான் கேட்பாங்க அந்த பரனை. அதுவே வந்து நீங்கள் ஒரு 3 வருஷம் வளர்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் பரன் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு இதுதான் தொழில், இனிமேல் நான் இந்த தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பரன் தாராளமாக போட்டுக்கோங்க, வேண்டான்னு சொல்லுவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தயவுசெய்து பரன் போடாதீங்க. கீழே ஒரு 4 கல்லை ஊனுங்க, 4 பக்கம் வலையை போடுங்க, பழங்க. இதுதான் வந்து எளிமையான மெத்தடுங்க. ஓகேங்க. இதில் என்னோட கொஸ்டின் என்னன்னா, பரன்ல வந்துட்டு இந்த மைனஸ் இருக்கு, அது இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுருங்க. சரிங்க. பரன் போட்டா எனக்கு இந்த மைனஸ் இருக்கு, நான் கீழே விடுறப்போ அது வந்துட்டு எனக்கு இங்க இல்ல. இன்னொன்னு அதுலயே கீழே விடுறதுல எனக்கு இந்த மைனஸ் இருக்கு, அதுல அது இல்ல. இந்த கம்பேரிசன்னா என்ன உங்களுக்கு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்களேன். ஆனா இப்ப பரனுக்கும் இதுக்கும் வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஆடு பொறுத்த வரைக்கும் வெயில் இருக்குங்கண்ணா. ஆடு வந்து ஒரு 39 டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்குனுங்க. நீங்க பரன்ல வளர்க்குற ஆட்டை பாத்தீங்கன்னா வெள்ளை அடிக்குங்க. தோலை தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளையேன்னு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காங்க, லைட்டாக பிளாக்கிஷாக தான் இருக்குங்க. கறியே பார்த்தீங்கன்னா சிவப்பாக தான் இருக்குங்க. ஆனால் பரனில் வளர்க்குற ஆடு பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குங்க. இப்போ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆடு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கணும். அது வந்து நீங்கள் வெயிலில் வளர்த்தா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ரெண்டாவது வந்து இப்போ தீவனம் ஏதாவது நம்ம போடுறோம்னா நாங்கள் கீழே எல்லாம் போட்டுக்கோம். வண்டியிலேருந்து எல்லாமே கீழே பண்ணிக்கோம். தாலி போடணும் கீழே போட்டுக்கலாங்க. இதே பரன்லாம் மேலே தூக்கிட்டு போய் போடணுங்க, இல்லைன்னா சைடில் போடணுங்க. அது க்ளீன் பண்ணணும். அது வந்து ரிஸ்க் அதிகங்க. இது வந்து ரிஸ்க்கு கம்மி. க்ளீன் பண்ணிங் ப்ராசஸ் வந்து நம்ம கீழேருந்து பார்த்துக்கலாங்க. அது வந்து ஒவ்வொன்றும் நம்ம மேலே போய் பார்க்க முடியாது. இதுதாங்க நான் இப்ப கீழே இருக்கிறதுல எனக்கு இதெல்லாம் மைனஸ் இருக்கு, பரன் இது எனக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னா எந்த பாயிண்ட சொல்லுவீங்க? நான் ஒரே சீசன்னா நான் அடமலை காரணம் தான். அடமலை பெய்யுது பார்த்தீங்களா, அப்போ மட்டும் தான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குங்க. அன்னைக்கு மட்டும் இது வந்து வதியா இருக்குங்க. அங்கே மேலே இருந்தால் ஆடு கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா. அவ்வளோதாங்க. அவ்வளோதான், வேற எது இல்லை. அப்படியே உங்களுக்கு வந்து பனி காலத்தில் வந்து ஆடு வந்துன்னா நீங்கள் குண்டு பல்ப் போட்டு விட்டுக்கலாம். செட்டுக்குள்ளே வந்து அந்த செட்டுக்குள்ளே குண்டு பல்ப் போட்டிங்கன்னா அதை சுற்றியே வந்து ஆடு படுத்துக்குங்க. நீங்கள் பரனில் போடணும் அவசியம் இல்லைங்க. ஓகேங்க. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். போட்ட குட்டிக்கு அந்த ஹீட் கொடுக்க ஏதாச்சும் இந்த மாதிரி இதே ப்ராசஸ் தாங்கண்ணா. சுற்றி வலை கட்டிட்டு குட்டி உள்ளே போட்டு விட்டுங்க, குண்டு பல்ப் போட்டு விட்டுலாங்க. பனி காலத்துலையும் அடமலை காலத்துல எல்லாம் போட்டு விட்டுலாங்க. ஓகே. ஆட்டை பொறுத்த வரைக்கும் நேர் எதிரி வந்து மழை தாங்கண்ணா. மழை. ஆமாங்கண்ணா. ஓகே ஓகே. வெயில் வந்து அதுக்கு நண்பன். வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த அளவுக்கு ஆடு ஆரோக்கியமா இருக்குங்க. ஓகே ஓகேங்க. ஓகே. இப்போங்க எனக்கு நீங்க குட்டியை வந்துட்டு சேல் பண்றீங்க. சரிங்கண்ணா. இதை நம்ம என்ன ரேட்டுக்கு வந்து சேல் பண்றோம்? அண்ணா கிலோ 600 ரூபா கொடுத்துக்குறோங்கண்ணா. மினிமம் ரேட் வந்து 12,000 ரூபாங்கண்ணா. கெடா வந்து 500 ரூபாண்ணா கிலோ. மினிமம் ரேட் 10,000 ரூபாங்கண்ணா. அதாவது 20 கிலோங்கண்ணா. ஏன் அந்த 20 கிலோ வைக்கணும்னா அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தாங்கண்ணா. அந்த 20 கிலோ வச்சா தான் அதை ஒரு தரத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குட்டி, உங்களை பார்த்து 4 பேர் எங்ககிட்ட குட்டி வாங்க வரணும். நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு சரியில்லைன்னா அந்த 4 பேர் வரமாட்டாங்க, நீங்களும் வரமாட்டீங்க. அந்த கான்செப்டில் தான் அந்த 20 கிலோ மினிமம் வைக்கிறேங்கண்ணா. ஓகேங்க. இப்போ நம்ம கிட்ட குட்டி வாங்குறவங்கள நேரில் வந்து தான் வாங்குறாங்களாங்க, இல்லை டிரான்ஸ்போர்ட்ல அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்றோமா? அண்ணா அவங்க வந்து ஃபோன் பண்ணி டிரான்ஸ்போர்ட் போட சொல்லுவாங்க. நாங்கள் அந்த இதுக்கு போகிறது இல்லைங்கண்ணா. காரணம் என்னென்னா அவங்க நேரில் வந்து 30 குட்டி இருக்குதுன்னா அந்த 30 குட்டியில் அவங்களுக்கு பிடிச்சி குட்டியை பிடிச்சி சொல்கிறாங்க. ஒரு குட்டினாவும் தருவோம், நான் 10 குட்டினாவும் தருவோம். அது ரேட்டில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை, ஒரே ரேட்டு தாங்க. 10 குட்டிக்கு ஒரே ரேட்டு தான், ஒரு குட்டிக்கு ஒரே ரேட்டு தாங்க. அவங்க வந்து ஏன்னா நேரில் வந்து அவங்க பிடிச்சி குட்டி பார்த்து பிடிச்சிக்கிட்டுங்க. ஓகே. எல்லா இடத்துலயும் கேட்கறது தாங்க. சரி. இப்போ வந்து நம்ம படிச்சுட்ட ஒரு டிகிரி வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. நம்ம என்ன இருந்தாலும் விவசாய பேக்ரவுண்டு ஆடு மாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே. இப்போ இருக்க ஒரு சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சுட்டோம், ஒரு ஆபீஸ்ல ஏசில உட்காந்துதான் நம்ம வேலை பார்க்கணும்னு தான் இருக்காங்க. சரிங்க. விவசாயம் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. சரிங்க. ஏன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க? அவங்க
அண்ணா நாம என்ன சொல்கிறோன்னா விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்கிறது முட்டாள் தானுங்கண்ணா. விவசாயத்தில் எல்லாமே லாபம் இருக்குங்க. அது டெக்னிக்கலாக பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஏன் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வேலை செய்யணும்? நம்ம அறிவை நம்ம இடத்துலையே யூஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐடியில். அந்த 1 லட்சம் நாங்கள் இங்கேயே சம்பாதிச்சிருவோங்க. இப்போ வேலை தெரிஞ்சுக்கிட்டா ஆட்டு பண்ண பொறுத்த வரைக்கும் கஷ்டமே கிடையாதுங்கண்ணா. காலையில் எனக்கு 8 மணி வரைக்கும் வேலை, 10 மணி வரைக்கும் வேலைங்கண்ணா. சாயந்தரம் 5 to 6 வேலைங்க, அவ்வளோதான் வேலைங்க. அதுக்கு மேலே எனக்கு வேலை இல்லை. அதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாதாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா மாதம் நம்மளுக்கு ஒரு ரூபா வந்துடுதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மென்டல் டார்ச்சர் அதிகம். இப்போ ஐடி வேறு எந்த ஃபீல்டு ஒயிட் காலர் ஜாப் எது பண்ணாமோ மென்டல் டார்ச்சர். இது வந்து ஃபிசிக்கல் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் கஷ்டமானா அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்படுறதில்ல. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சரி பண்ண போகிறோம். அது 6 மணி நேரம் வேலை செஞ்சால் இங்கே இப்போ 4 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்க. தாராளமாக வரலாங்க. என்ன அனுபவம் வேணுங்கண்ணா. நீங்கள் எடுத்தோடனே நான் பெரிய லெவலில் பண்ணுறேன். இப்போ என்எல்எம் ஸ்கீம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 500 ஆடுக்கு ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒட்டுக்கா போகும்போது தான் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுக்கா ஆட்டை வாங்கி விட்றாங்க. அனுபவம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஆடு நோய் வந்துருங்க. இல்லைன்னா ஆடு வந்து அந்த எலும்பு உருக்கி நோய் மாதிரி வருங்க. காரணம் வந்து சளி. அதெல்லாம் அந்த மாதிரி நோய் வந்து அவங்க அடிபட்டு போயிடுறாங்க. இதில் நஷ்டம் ஆகிடுதுங்க. அதனால தான் வந்து யங்ஸ்டர் வந்து பயந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. யங்ஸ்டர் பயப்படுறதில்லைங்க, வீட்டில் இவங்க பெரியவங்க வந்து பயப்படுறாங்க. இதை பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு ஆடு வளர்ப்புக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம் கொடுக்குது, என்னெல்லாம் சலுகை கொடுக்குதுங்க? அண்ணா இப்போ ஆடு வளர்க்குறதுக்கு வந்து 100 ஆட்டுலேருந்து 500 ஆடு வரைக்குமே இப்போ ஸ்கீம் கொடுக்குறாங்கண்ணா. எல்லாமே என்எல்எம் ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுங்கண்ணா. இப்போ அதான் 50% மானியத்தில் வராங்கண்ணா. இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 லட்ச ரூபா மானியம் உங்களுக்கு வருதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆட்டுமணி ஆராய்ச்சிலையும் ட்ரைனிங். இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் கொடுக்குறாங்க. இப்போ போயிட்டு இருக்குது. சேலத்தில் வந்து இப்போ போயிட்டு இருக்குது, கரண்ட்ல போயிட்டு இருக்கு. அதாவது இந்த செப்டம்பர்ல. ஆமாங்க, செப்டம்பர்ல போயிட்டு இருக்குங்க. அடுத்து ஆத்தூருக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம 4 நேம் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கல, ஆடு வளர்த்துன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கல. அப்போ அதுக்கு போய் நம்ம வளர்ப்புக்கு உண்டான சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆடு வளர்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வாங்க. இது நாம் வந்து விவசாயம்னு சொல்லி இது இனிமேல் நாமெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்லி தான் ஒன்று. நம்ம நாட்டில் மட்டும்தான் விவசாயியே வச்சுருக்காங்க. இது எல்லா நாட்டிலும் விவசாயி வந்து பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. இதுதான் காரணம். ஏன் வந்து படித்தவங்க வந்து இதுக்கு வர்றதுக்கு தயங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். விவசாயியே வச்சுருக்குதான் காரணம். நீங்கள் பிஸ்னஸாக மாற்றுங்க. வர ஜென்ரேஷன் வந்து இது விவசாயியாக மாற்றுங்க, பிஸ்னஸாக மாற்றுங்க. ஓகே, விவசாயாவும் மாற்றணும், பிஸ்னஸாக மாற்றுங்க. விவசாயியாக மாற்றாண்டாங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க. விவசாயி என்றைக்கும் வந்து ஒருத்தனோட கஷ்டத்தை வந்து அவன் தெரிஞ்சுதான் அவன் ஆரம்பிக்கிறான். அவன் ஒன்றும் பெருசாக வந்து சம்பாதிச்சு போகிறது கிடையாது. அது பிஸ்னஸாக மாற்றுங்க, அவ்வளோதாங்க. ஓகேங்க. இப்போ அந்த ஒரு சில ஸ்கீம் வந்து சொன்னீங்க இல்லைங்களா, இது எங்கே யாரை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஸ்கீம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் கால்நடைத்துறைன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தில் கால்நடையோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குங்கண்ணா. அங்கே போய் இதை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் பிளான் போட்டு கொடுப்பாங்க. எத்தனை ஆடு கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட் பிளான் போட்டு கொடுப்பாங்க. அதை கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து பேங்க்கில் கொடுத்து எவ்வளோ உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆகும்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வாங்கணும். அதை கொண்டு போய் மாதிரி அவங்க வீட்டை கொடுத்தீங்கன்னா, சேலத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இந்த லேண்டோட லொக்கேஷனு, நீங்கள் ஜிபிஎஸ் ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் கேட்பாங்க. அவங்களும் வந்து இதெல்லாம் ஃபீல்டு விசிட் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுங்க, அப்ரூவல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து 50% கொடுப்பாங்க. 25% கொடுக்குறாங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 50% கொடுக்குறாங்க. ஓகேங்க. இது வந்துட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்க கால்நடைத்துறை பேசணும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர் போய் பாருங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஃபைனலாக நமக்கு இங்கிருந்து வர வருமானம் என்ன அப்படிங்கறது வந்துட்டு இருக்கிறப்போ இதை நம்ம மாசம் கணக்கு எடுக்கலனாலும் வருஷ வருமானம் எந்த மாதிரி வருங்க? இதை பொறுத்த வரைக்கும் மாசம் கணக்கு நம்ம எடுக்க முடியாதுங்கண்ணா. இப்போ ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 குட்டி இருக்குன்னா ஒரு 12 குட்டி பிறவையாக இருக்கும், ஒரு 12 குட்டி கிடாயா இருக்குங்க. அதனால இது வந்து மாச வருமானம் பார்க்க முடியாது. செட்டாக தான் நம்ம விற்க முடியுங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டில் நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபா விற்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆடுனா இப்போ 100 ஆடுனா 100 ஆட்டில் நம்மளுக்கு லாபம் மட்டும் ஒரு ஆட்டுக்கு 10,000 நிற்கும். வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா நிற்குங்க. 10 லட்ச ரூபா நிற்கும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணிக்க வேண்டியது. இது நீங்க சொல்ற ரேட் பார்த்தீங்கன்னா தீவனம் இதோட நம்மளோட மொத்தம் 20,000 கிடைக்குங்கண்ணா. ஒரு ஆட்டுக்கு 2 குட்டிங்கண்ணா மொத்தம் 20,000. அதாவது நான் 12,000 கொண்டு 10,000 கொண்டு விற்கிறேன் மினிமம் ரேட்டு.
மினிமம் ரேட்டில் விற்க மாட்டாங்க, மேலே தான் விற்பாங்க மினிமம் ரேட்டு. ஏன்னா அது கம்மியாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மினிமம் ரேட்டு விற்கிறேன். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ விற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து 14,000 மீதி ஆகும். பாதி செலவு பண்ணோம், பாதி அதிகபட்சம் சொல்கிறேன். இதை செலவு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டோங்க. பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் நான் நினச்சிக்குவாங்கல்ல, இவ்வளோ செலவு பண்ண இவ்வளோ கிடைக்குது, இப்போ நான் 8,000 தான் செலவாகும் எனக்கு 13,000 கிடைக்குதுன்னு சொன்னால் அவங்க அதை கணக்கு போடுவாங்க. நான் மேக்ஸிமம் இவ்வளோ செலவாகும், 10,000 செலவாகும். அதுங்க. ஓகேங்க. இப்போ நிறைய பேசணும். இப்போ ஒரு ஆட்டு பண்ணை இல்லை பண்ணை அமைக்கிறதுக்கு அப்படின்னா, கால்நடைகள் பண்ணை அமைக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இடம் வந்துட்டு செலக்டடா இப்படி இருந்தாதான் நீங்க அமைக்க முடியும்னு இருக்குங்களா? நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆடு வளர்த்துறோம்னா அதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? ஷெட்டு வந்துட்டு எந்த திசையில போட்டா கரெக்டா இருக்கும்? இதை பத்தி சொல்லுங்களேன். சரி அண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு வளர்த்தோம்னா அதுக்கு மெயின் வந்து வெயில் வேணுங்க. மழையோ தண்ணியோ அதுக்கு நேர் எதிரி, பனியோ அதுக்கு நேர் எதிரிங்க. வெயில் நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குங்க, காத்தோட்டமாக இருக்குதுங்க. மரம் 2 மரம் இருந்துக்கலாம், இந்த பக்கம் ஒரு மரம் அந்த பக்கம் ஒரு மரம் இருந்துக்கலாம். வெயில் நேரத்தில் போய் படுக்குது. ஷெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி நீட்டி விட்டு 22 அடி அகலம் 2 ஷெட்டு இருந்தால் போதுங்க. 100 ஆட்டுக்கு நான் சொல்கிறது 100 ஆட்டுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வளர்த்தணும்னா செக்மெண்ட்டாக பிரிக்கணுங்க. கெடா தனியாக பிரிக்கணும், பிறவை தனியாக பிரிக்கணும், போட்ட குட்டி தனியாக, பால் குடிக்கிற குட்டி தனியாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா விற்கிற கெடா தனியாக, விற்கிற பிறவை தனியாக, தாயாடு தனியாக, இது மாதிரி தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரிக்கணுங்க. அந்த மாதிரி பிரிச்சுங்க ஒரு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு 2 குட்டி 10 அடி 10க்கு 10, ஒரு ஆட்டு 2 குட்டிக்கு வந்து 10க்கு 10 அடி வச்சுங்க. அந்த அகலத்துக்கு வச்சு நீங்கள் எத்தனை ஆடு வளர்த்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெட்டு போட்டுக்கலாங்கண்ணா. ரெண்டாவது ஷெட்டோட திசை எந்த பக்கம் போடலான்னு கேட்டிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா வடக்கும் மேற்கும் ஓப்பனில் இருக்கிற மாதிரி போடணுங்கண்ணா. காரணம் என்னன்னா நீங்கள் வடக்கும் மேற்கும் தான் காற்று அதிகமாக அடிக்குங்க. அப்போ வந்து காத்தோட்டம் நல்லா உள்ளே வந்துட்டு போகுங்க. நீங்கள் இந்த பக்கம் வடக்கும் தெற்கும் போட்டிங்கன்னா காத்தோட்டம் உள்ளே வராதுங்க. அதனால தான் வந்து வீடே கட்டினாலும் வடக்கும் மேற்கையும் கட்ட சொல்கிறாங்க.